ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோகோபீட் தாங்க. பாக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துட்டு பேக்கிங் பண்ணுறாங்க. 2 பின்னட் கார்கெட்டட் ஷீட்டில் தான் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி மேக் பண்ணி இதை வந்துட்டு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோகோபீட் பிளாக், அதுக்கப்புறமேட்டு பில் இருந்தது. இதுதான் பிளாக், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கோகோபீட் வந்துட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி டேஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது 4.5 கிலோ கோகோபீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் ஒரு 25 லிட்டர் தண்ணியில் நம்ம முக்கி எடுத்தோம்னா வந்துட்டு 75 லிட்டர் வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகணும். அது எக்ஸ்பேண்ட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 40 லிட்டர் குவான்டிட்டி பிடிக்கக்கூடிய ஒரு அன்னக்கூடை, இன்னொரு அன்னக்கூடை ஒன்று வச்சுருக்கேன். அதை நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அன்னக்கூடை ஒன்று வச்சுருக்கேன். நான் அவ்வளோத்தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. பாருங்கள், நான் இப்போ இதோட சீல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த தண்ணியில் வைக்கிறேன். எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இதை நான் வேறு எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு தண்ணியில் அப்படியே தான் வைக்கிறேன். வச்சோன்னே இது எப்படி வந்துட்டு பூக்குதுன்னு பாருங்கள். தண்ணியில் வச்சு 20 செகண்ட் அந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் அப்படியே வந்துட்டு ஊறி அதுவே எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இதே நம்ம கவர்மெண்ட்டில் ஏதாவது இந்த மாதிரி கோகோபீட் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கணுன்னா வந்துட்டு நான் நிறைய வீடியோ பார்ப்பேன். அதை ஒருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சு உடச்சி தூளாக்கி வெறும் தண்ணி மாதிரி வந்துட்டு எடுப்பார். இது பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா லோ ஈஸி கோகோபீட் அப்படின்னு சொல்கிறது. லோ ஈஸினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸினா என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. லோ ஈஸி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸி மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் கண்டென்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கோகோபீட்டை வாஷ் பண்ணிட்டோம்னா வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட்டெல்லாம் வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம டெஸ்ட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக காட்டும். அதனால தான் லோ ஈஸி கோகோபீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னக்கூடை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அதிலேருந்து பாதி ஊறாமல் இருந்த கேக் வந்துட்டு இன்னொரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்துட்டு எடுத்து போட்டுட்டேன். இந்த இதை பொறுத்த வரைக்கும் எடுத்து போட்டு பார்த்தோன்னே அதுலேயும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு தண்ணி ஊற்றி பார்த்தேன் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன அன்னக்கூடையோடு வந்துட்டு அதிக அளவு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு பெரிய அன்னக்கூடையை வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய அன்னக்கூடை வந்துட்டு நான் அதில் தண்ணி ஊற்றி வச்சு இந்த இது வந்துட்டு மீதி இருக்கிறத எடுத்து வச்சேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு மேலே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அதை பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். சின்ன அன்னக்கூடை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு வழிஞ்சு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இல்லை கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்றேன். நம்ம எதுவுமே வந்துட்டு பண்ண தேவை. ரொம்ப குவாலிட்டியான வாஷ்டு கோகோபீட்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. தண்ணியில் வச்சாவே போதும், அதுவே ஊறி நல்லா வந்துட்டு பூத்து வந்துடும். பாருங்கள் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கெட்டு கிட்ட வந்துடுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்துட்டு 75 லிட்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4.5 கிலோ கோகோபீட் பார்த்திங்கன்னா 75 லிட்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம ஒரு 20 லிட்டர் வாட்டரில் நம்ம இந்த கோகோபீட் முக்கோன்னா போதும், இது வந்துட்டு 75 லிட்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் அங்கே ஒரு மாதிரி நனையாமல் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஊற்றி விட்றேன். பாருங்கள் எப்படி வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. இதுதாங்க, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ரொம்ப குவாலிட்டியான வாஷ்டு கோகோபீட்டாக இருக்குன்னா அந்த கோகோபீட்டுக்கு நம்ம வந்து கையை வச்சு ரொம்ப பிசைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு வந்துட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி விட்டாவே போதும், அதையே வந்துட்டு பூத்து வந்துடும். சூப்பராக பாருங்கள் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை நான் இப்போ வந்துட்டு 2 அன்னக்கூடையாக வந்துட்டு மாற்ற போகிறேன். அப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுதாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அன்னக்கூடைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோகோபீட் கிடச்சிருக்கு. ஒரு சின்ன கோகோபீட் தான், ஒரு அடிக்கு ஒரு அடி 4 இன்ச்சு அதோட வித்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க திக்னஸ். அதை வித்துனா திக்னஸ் அதுதான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2.5 அன்னக்கூடை தட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபில்லாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் 2 அன்னக்கூடையை மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவும் இல்லை பாருங்கள். இதுதான் நம்ம தண்ணி ஊற்றி தான் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரையான ஒரு கண்டிஷனில் தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதாங்க குவாலிட்டியான கோகோபீட்னா அந்த கோகோபீட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிறது 75 லிட்டர் வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அன்னக்கூடை இதுவும் வச்சுருக்குறது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு பெரியது தான். நான் இப்போ 2 தான் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40 லிட்டர் குவான்டிட்டி பிடிக்கக்கூடிய அன்னக்கூடை
ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 40 லிட்டர் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பிடிக்கும். அந்த அணைக்கூடை தான் இதை பொறுத்த வரைக்கும். அதில் தான் வந்துட்டு நம்ம இப்போ ஃபில் பண்ணி நம்ம காட்ட போகிறோம். கிட்டத்தட்ட 75 லிட்டர்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு வரும், அப்படி தான் வந்துட்டு இருக்குது. வாஷ் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துருவாங்க. என்ன தான் அவங்க எடுத்தாலும் நம்மளும் வந்துட்டு ஒரு சேஃப்காக வந்துட்டு திரும்ப வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு வாஷ் பண்ணி பண்ணணும்ல, அதனால் வந்துட்டு நம்ம திரும்ப வந்துட்டு இதை வந்துட்டு வாஷ் பண்ணுவோம். இருக்கக்கூடிய எல்லா கோகோபீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய அணைக்கூடையிலே வந்துட்டு மேட்ச் பண்ணி நான் போட்டு காட்டுறதுக்காக சொல்லிவிட்டு இதை பண்ணுறேன். ஏன்னா அதில் அடியில் எதுவுமே தண்ணி எதுவுமே இல்லை பார்த்திங்களா, அதுக்காக தான் இதை காட்டுறதுக்காக தான் இதை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் குவாலிட்டியான கோகோபீட் பிளாக்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 75 லிட்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வருது. இந்த அணைக்கூடையை பார்த்திங்கன்னா தெரியும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அணைக்கூடை இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே கிடையாது. இதை நம்ம வெயிலில் காய வச்சோம்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதாங்க ஒரு குட்டி பிளாக்கை அதை வந்துட்டு கம்ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த கோகோபீட் பிளாக்கை நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அமேசான்லேயும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் பாருங்கள், 2 அணைக்கூடையும் வந்துட்டு பெரிய அணைக்கூடை தான். இப்போ நான் இதில் கீழே கொட்டி நான் வந்துட்டு காய வைக்க போகிறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சால்ட் கண்டென்ட் தண்ணி எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்துட்டு நான் 2 தடவை வந்து ஊற்றி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் இப்போ வந்துட்டு தரையில் கொட்டி வந்துட்டு காய வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோப்பாக இருக்கும் தரை, அதனால் அப்படியே நம்ம இதை கீழே கொட்டி விட்டால் போதும், தண்ணி எல்லாமே வடிஞ்சு போயிடும். இது இங்கே தான் கொட்டி நான் ஒரு 2 நாள் வந்துட்டு காய வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே வந்துட்டு அவ்வளோ கிடையாது பாருங்கள், எல்லாமே கோகோபீட் தான். எவ்வளோ தூரம் ஒரு 4.5 கிலோ கேக் தான். ஆனால் அந்த 4.5 கிலோ கேக் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வலிக்கு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இப்போ இது ஈரமாக இருக்குது. இது காய வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான அளவு வந்துட்டு வரும் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு காய வச்சேன் காலையில், மதியம், அப்புறம் மறுநாள், அதுக்கப்புறமேட்டு இன்னொரு நாள் அந்த மாதிரி வந்துட்டு காய வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இந்த கோகோபீட் நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் காய வச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு கோணியில் அள்ளி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நம்ம கோகோபீட்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா வந்துட்டு நல்லா காய வச்ச பிறகு வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடணும். அப்படியே வெட் கண்டிஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணால் ஃபங்கஸ் வந்துட்டு உண்டாயிடும். ஒரு மாதிரி வெள்ளை கலராக வந்துட்டு ஒரு அந்த அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகோபீட்டில் மேய ஆரம்பிக்கும். ரொம்பவே பிரச்சனை கொடுக்கும். அதை நம்ம பாட் மிக்ஸ் கலவைக்கு யூஸ் பண்ணணும் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நல்லா காய வச்சு அதுக்கப்புறமேட்டு கோணியில் அள்ளி வைங்க. இதுதான் நான் இந்த கோகோபீட்டை கொஞ்சம் எடுத்து வச்சு நான் அதை திரும்பி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு சில பிளான்ட் எல்லாம் நட்டிருக்கேன். அதுதான் இது பாருங்கள். இப்போ பார்த்துருக்கீங்க பார்த்திங்களா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் ஒலிவ் அப்படின்னு சொல்கிறது. இப்படி தான் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும். ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஒலிவ். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊறுகாய் போடலாம், அப்படியே வந்துட்டு நம்ம ராவாக சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க. கோகோபீட் வாங்க போகிறீங்கன்னா தரத்தை பாருங்கள், விலையை பார்க்காதீங்க. தரமான கோகோபீட் வந்து பார்த்திங்கன்னா வாஷ்டு கோகோபீட்டாக இருக்கும். அதில் ஈஸி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இதை நம்ம கார்டனில் யூஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃப். இது நம்மளோட கார்டனில் இருக்கிற பிளான்ட் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக வளரும். சால்ட் கண்டென்ட் இல்லாத கோகோபீட், அதனால் நல்லா தரமாக வளரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா இதை வாஷ் பண்ணி நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது இருக்குது. அப்புறம் ட்ரை பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி இது வந்துட்டு கொடுக்குறாங்க. அதனால் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அன்வாஷ்டு கோகோபீட், ஹை ஈஸி வேல்யூ இருக்கக்கூடிய கோகோபீட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோ தான் இருக்கும், இல்லை 4 கிலோ இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கலந்து விட்ருவாங்க. அந்த கோகோபீட் வந்து பார்த்திங்கன்னா தரமான கோகோபீட்டாக இருக்காது. ரொம்ப நாள்பட்ட கோகோபீட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணி அப்படியே கொடுப்பாங்க. அதில் மண்ணுக்குன்னு எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்துட்டு அது தண்ணியில் முக்கினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்பேண்டே ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம கையால் உடச்சி அப்புறம் சுத்தியால் உடச்சி நம்ம அதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆக இருக்கிற மாதிரி வந்துட்டு பண்ணணும். நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்துட்டு 150 ரூபா, 200 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க, 175 ரூபா, 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு அந்த கோகோபீட்டெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஒரு 35 லிட்டர் 40 லிட்டர் எக்ஸ்பெண்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர், ஒரு 25 லிட்டர் வரைக்கும் தான் வந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்கு கொடுத்து நீங்கள் வாங்குகிற கோகோபீட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா தரத்தை பாருங்கள். தரமான கோகோபீட் வந்துட்டு நம்ம 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய கோகோபீட் நம்ம 2 வாங்குறது, இது வந்துட்டு 1 வாங்கினவே போதும். அவ்வளோவுக்கு பூத்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நன்றி.